ரோவும் கோவும் எல்லாத்தையும் புடுங்கி நட்டு விடுவார்கள் என்று. உருட்டுன்னு உருட்டுனானுக. ஒரு குரூப் கில்லும் ராணாவும் ஆஸ்திரேலியா அணியை சிதைத்து விடுவார்கள் என்று. ஒரு குரூப்பும் எல்லாம் புடுங்கிட்டு போயிடுச்சா. பெரிய அணிகளுடன், அதாவது ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் நியூசிலாந்து அணிகளுடன் இந்திய அணி தடுமாறி கொண்டுதான் இருக்கிறது. திறமை இருந்தாலும் இந்திய அணியில் ஆட முடியுமா என்ற சந்தேகத்துடன் பல திறமையான வீரர்கள் வெளியே அமர்ந்திருக்கிறார்கள். ஆஸ்திரேலியா அணியுடன் முதலாவது ஒரு நாள் போட்டியில் மழை வந்து போய் விளையாட முடியாத அளவு குறுக்கிட்டு கொண்டே இருந்தது. இந்திய அணியின் முதல் 4 விக்கெட்டுகளும் சொதப்ப. அக்சர் படேல் மற்றும் ராகுல் சற்று நிதானமாக ஆடி ரன்கள் சேர்த்தனர். 26 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்புக்கு 136 ரன்கள் எடுத்தது. ஆஸ்திரேலியா அணி 2 விக்கெட் இழந்தாலும் கேப்டன் மிச்சல் மார்ஷ் சரியான ஃபார்மில் இருக்கிறார். இந்திய பந்துவீச்சாளர்களை அடித்து துவம்சம் செய்தார். ஜோஷ் ஃபலீப் 37 ரன்கள், மேட் ரென்ஷா 21 ரன்கள் எடுத்தனர். மிச்சல் மார்ஷ் 46 ரன்கள் எடுத்தார். 21 ஓவர்களில் 131 ரன்கள் எடுத்து ஆஸ்திரேலியா அணியை வெற்றி பெறச் செய்தனர். இந்திய அணியின் ஆல் ஃபார்மேட் கேப்டன்கள் முதல் போட்டியில் தோல்வியை தழுவி இருக்கிறார்கள். கில்லும் அதன் வழியிலேயே இருக்கிறார். ஒரு போட்டியில் திறமைகளை முடிவு செய்ய முடியாது என்று நாமும் ஒப்புக்கொள்வோம். கில் சிங்கமா இல்லை சிறு நரியா என்று காலம் தான் பதில் சொல்ல வேண்டும்.